அஸ்மத் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ லீலாசுக்கருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் 3வது ஆஸ்வாசம் 41 42வது ஸ்லோகம். 41வது ஸ்லோகத்தில் யோக சித்திகளும் நாம ஜபத்தால் வரும். கிருஷ்ணன் நாமங்களை பிதற்றுபவர்களுக்கு கூட அமோக பலன் கிடைக்கும். கிருஷ்ணன் நாமத்தை பிதற்றுபவர்கள் வளரினா கூட அந்த நாமங்களை அமோக பலன் கிடைக்கும், நிறைய பலன் கிடைக்கும் என்கிறார் சுவாமி. அனுஜும்பதாம விச்சலேன சேதசா மனுஜாகிருதே மதுரிமஸ்ரீயம் விபோஹோ அயி தேவ கிருஷ்ண தயிதேதி ஜல்பதாம் அபினோ பவேயுரபி நாம தாதிருஷாஹ. அனுஜும்பதாம விச்சலேன சேதசா மனுஜாகிருதேர் மதுரிமஸ்ரீயம் விபோஹோ அயி தேவ கிருஷ்ண தயிதேதி ஜல்பதாம் அபினோ பவேயுரபி நாம தாதிருஷாஹ. ஞானிகள், யோகிகள், முனிவர்கள் முதலானோர்கள் உறுதியான மனசுடன் தீவிர தியானத்தில் ஈடுபட்டு அவர்களுக்கு வேண்டிய பலன்கள், புருஷார்த்தங்கள், சித்திகள், ஆனந்தம் போன்றவற்றை பெறுகிறார்கள். இனிமையே உருவெடுத்த இனிமை செல்வம் நிறைந்த கண்ணன் மனித உருவை எடுத்த அந்த பரஞ்சுடர் அவனுடைய திவ்ய நாமங்களை, உதாரணமாக கிருஷ்ணா, மாதவா, கேசவா, அன்பனே, தேவா என்று வாயினால் தியானம் முதலிய யோகங்கள் செய்யாட்டா கூட, யோகம் தியானம் சாதனை இல்லாட்டா கூட வாயினால் கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தான்னு பிதற்றினால் கூட யோகிகளுக்கு கிடைக்கும் அனைத்து அமோக பலன்களும் உங்களுக்கும் கிட்டும் என்கிறார் சுவாமி. அனுஜும்பதா மவிச்சலேன சேதசா மனுஜாகிருதேர் மதுரிமஸ்ரீயம் விபோஹோ அயிதேவ கிருஷ்ண தயிதேதி ஜல்பதாம் அபினோ பவேயுரபி நாம தாதிருஷாஹ. அனுஜும்பதா மனுஜ ஆகிருத்தே, மனித வடிவை உடைய விபோஹோ, விபுவான பிரபுவான ஸ்ரீ கிருஷ்ணனுடைய மதுரிமஸ்ரீயம் பேரின்பமாகிற செல்வத்தை, இனிமையாகிய செல்வத்தை, அபிச்சலேன அப்படின்னா அசையாத சேதசா மனசினால், அனுச்சும்பதாம் தொடர்ந்து அனுபவிப்பவர்களுக்குள்ள, அசையாத மனசினால் தொடர்ந்து அனுபவிப்பவர்களுக்கு, அதாவது யோகிகளுக்கு, ரிஷிகளுக்கு, தாதிருஷகா அப்படிப்பட்ட அனுபவங்கள். ஐ தேவா, கிருஷ்ணா, தயிதா அப்படின்னு தேவா, கிருஷ்ணா, அன்பனே, இதி என்று ஜல்பதாம் பிதற்றும், நகா நமக்கு, அபி நமக்கும் கூட, பவேயு அபி நிச்சயமாக உண்டாகும் என்பது பிரசித்தம், நாம பிரசித்தம். அதான் சுவாமி தெரிவிப்பது. அந்த யசோதை கிடைக்கப் பெற்ற புகை செல்வனவன், யசோதையின் கீர்த்தியாகிய கடலில் தோன்றும் நீல நிற சந்திரனவன். கிஷோரவேஷேன கிருஷோதரீதிருஷாம் விசேஷதிருஷ்யேன விஷாலலோச்சனம் யசோதயா லப்த யசோனவாம்புதேஹே நிஷாமயே நீல நிஷாகரம் கதா. கிஷோரவேஷேன கிருஷோதரீதிருஷாம் விசேஷதிருஷ்யேன விஷாலலோச்சனம் யசோதயா லப்த யசோனவாம்புதேஹே நிஷாமயே நீல நிஷாகரம் கதா. கண்ணன் இளமை பொங்கிய, இளமை ததும்பும், இளமை நிறைந்த சிறுவன் கண்ணன். அப்படிப்பட்ட திருக்கோலத்தில், ஆச்சரியமான திருக்கோலத்தில் கண்ணன், அழகு கவரும், அழகால் கவரும் திருக்கோலத்தில் கண்ணன் இருந்தான். அவன் மெல்லிடை நங்கையர்களுக்கு கண்களுக்கு மனம் கவர் காட்சி புருஷன். நங்கை கோபிகைகளுக்கு அவர்கள் மனத்தை கவரும் புருஷன்.
அவன் நீண்டு அகன்ற கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடிய நீண்ட அந்த பெரியவாய கண்களை படைத்தவன் செந்தாமரை கண்ணன். அவன் திருமேனி கருமையாகவும் அவனுடைய திருமுகம் சந்திரனை போன்று ஒளி வீசிக்கொண்டும் இருக்கும். உண்மையில் அவன் யசோதைக்கு பாக்கியமாய் கிடைத்தவன், புத்தம் புதிய புகழ் கடல் செல்வன். அப்படிப்பட்ட கண்ணனை நான் எப்போ பார்ப்பேன், எப்போ காணப்பெறுவேன், எப்போ எனக்கு அவனை பார்க்க கிட்டும் என்று அரற்றுகிறார் சுவாமி. நமக்கும் எப்போ கிட்டும்? அடியோங்களுக்கு எப்போ கிட்டும்? சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.